අද හෝ හෙට දිනේ තුල ගැසට් පත්‍රයේ ප්‍රකාශයට පත්වෙයි. ඒ අනුව இன்று அல்லது நாளைக்குள் வர்த்தமானி வெளியாகும். அதற்கமைய தேர்தல் ஆணைக்குழுவிற்கு உள்ளூராட்சி மன்ற தேர்தலை உடனடியாக நடாத்துவதற்கான முழுமையான சுதந்திரம், அதிகாரம், பொறுப்பு கிடைக்கும். குறித்த நாட்களுக்குள் வேட்பு மனுக்களை பெற்றுக்கொண்டு தேர்தலை நடாத்த வேண்டும் என பாராளுமன்றத்தில் நிறைவேற்றப்பட்ட சட்டம் மூலம் தெளிவாக குறிப்பிடுகின்றது. இதுவரை தேர்தலை நடாத்துவதற்கான எவ்வித தடையும் இருப்பதாக நாங்கள் காணவில்லை. வர்த்தமானி நாளை வெளியிடப்பட்டால் நாளை முதல் 52 நாட்களுக்குள் தேர்தலை நடாத்துவதற்கான அதிகாரம் தேர்தல் ஆணைக்குழுவுக்கு உள்ளது. குறைந்த கால அளவு 52 நாட்கள், அதிகூடிய நாட்கள் 66 நாட்கள். இந்த 2 கால அளவுக்குள் நாளை குறித்தால் ஏப்ரல் மாத இறுதியில் நடாத்துவதற்கான இயலுமை உள்ளது. தேர்தல் ஆணைக்குழு சில விடயங்களையும் கவனத்தில் எடுக்க வேண்டும். குறிப்பிட்ட நாட்களில் கல்வி பொதுத்தராதர சாதாரண தர பரீட்சைகள் நடைபெற வேண்டும். சிங்கள தமிழ் புதுவருட பிறப்பு வருகின்றது. இந்த பரீட்சைக்கு எவ்வித பாதிப்பும் ஏற்படாதவாறு நடவடிக்கை எடுக்க வேண்டும். இருப்பினும் அதற்கு சமானமாக அரசியல் கட்சிகளுக்கும் பொறுப்பு உள்ளது. தமது கட்சியில் போட்டியிடுகின்ற வேட்பாளர்கள் ஒழுக்கத்துடன் தேர்தல் பிரசார நடவடிக்கையில் ஈடுபடுவதற்கான பொறுப்பு கட்சிகளிடமே உள்ளது. කාලය තුල තමන්ගේ මැතිවරණ ප්‍රචාරයක කටයුතු ගෙන යාමට අවශ්‍ය මඟ පෙන්වීම සිදු කිරීම